சிபிஐயோட முன்னாள் மாநில செயலாளரான முத்தரசன் அவர்கள் இப்போ திமுக சார்ந்து உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திமுக ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணும், எதிரிகள் சார்ந்து பாஜக அதிமுக அவங்க சார்ந்து என்னென்னலாம் கருத்துக்களை எதிராக பேச முடியும், இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தெளிவா. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சின்னு இருப்பாங்கல்ல, அவங்க டிவிக்கு சார்ந்து அப்பப்போ விமர்சனங்களை அடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவர் என்ன சொல்லியிருக்காரு, புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர், யார் அந்த ஒருத்தர், விஜய் அவர்கள், ஏதோ ஒரு நம்பிக்கையில அரசியலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டு வந்திருக்காரு. அரசியல் வேற, சினிமா வேற. இது தமிழக அரசியல் வரலாற்றுல பல முறை நம்ம பார்த்துருக்கோம். குடும்பத்துக்கே கடன் கொடுத்த ஒருத்தர் தான் அந்த நடிகர்னு சொல்லியிருக்காரு. நான் இது வரைக்கும் இது போல குடும்பத்துக்கு கடன் கொடுத்தவங்கள பார்த்ததே இல்லை. மனைவிக்கு கடன், அப்பாவுக்கு கடன், அம்மாவுக்கு கடன், குழந்தைங்களுக்கு கடன், என்னப்பா புதுசா இருக்குன்ற மாதிரி அவர் சர்க்காசமா பேசியிருக்காரு. சிவாஜி அவர்களோட அரசியல் பயணம் தமிழக மக்கள் தெரிஞ்சதுதான். அவரோட அரசியல் முடிவு எப்படி இருந்துச்சுன்றதும் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் அவர் சொல்லியிருக்காருங்க. அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு லாயக்கே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இதை நம்ம முழுமையாக ஏற்றுக்க முடியாதுல்ல. எம்ஜிஆர் அவர்கள் உதாரணம் காட்டலாமே. ஓகே ரைட்டு. செங்கோட்டையன் அவர்கள் அண்ணனும் பிரச்சாரத்தை தீவிரமா ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவை வீழ்த்தறதுக்கு 2 பேரால மட்டும்தான் முடிஞ்சது. ஒருத்தவர் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொருத்தவங்க ஜெயலலிதா அவர்கள். இத வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காருங்க. இந்த கான்டெக்ட் எப்படி பல பேரை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓ தெரியாதனமா விஜய் அவர்களாலையும் செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிட்டார் போல இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவர் சொன்னது என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களால செய்ய முடியாதுன்னு மீன் பண்ணாரு. ஆனா அது வேற மாதிரி கான்டெக்ட் புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சுல. இதை தெளிவா உங்களுக்கு சொல்றதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஓகே.